அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து மகிழும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் நாம் திரிகடுகம் எண் 44 இருக்கின்றோம். இன்று 3ஆம் கருத்தினை பார்த்து நிறைவு செய்யவிருக்கின்றோம். அறிவுடையார்க்கு நோய் ஆவன, விருந்தின்றி உண்ட பகலும், திருந்திழையார் புல்ல புடைபெயரா கங்குலும், இல்லார்க்கு ஒன்று ஈயாதொழிந்தகன்ற காலையும், இம்மூன்றும் நோயே உரனுடையார்க்கு. திரிகடுகம் 44. இன்று 3ஆம் கருத்து, இல்லார்க்கு ஒன்று ஈயாதொழிந்தகன்ற காலை. பொருள் என்ன? வறுமைப்பட்ட, ஏழை எளிய தன்மையில் இருக்கின்ற, பசியுற்றிருக்கின்ற ஒருவருக்கு தேவையான ஒன்றை கொடுக்காமல் நகர்ந்துவிட்ட அந்த காலை இருக்கிறதே, அதை எண்ணி பார்த்தாலும் அறிவுடையவர்களுக்கு வருத்தமாக இருக்கும். சான்றோர்களுக்கு அது ஒரு பெரிய பிழையாக தெரியும். காலையா, அங்கே எவரோ ஒரு தேவைக்காக வந்திருக்கிறாரா, அந்த தேவையை நிறைவு செய்ய வேண்டியது மாந்தநேய பண்பு என்பதாக இது சுட்டிக்காட்டுகிறது. வள்ளுவர் ஒரு குறளில் இப்படி பதிவு செய்வார்: நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. பொருள் என்ன? அதாவது நல்ல ஒரு வழி, நல்ல ஒரு தேவை, நல்ல ஒரு நிலை, அதற்காக இந்த ஒன்றை நாங்கள் பெறவிருக்கிறோம் என்று அப்படி பெறுவது என்பது அவ்வளவு சிறப்புக்குரியது அன்று. முடிந்த வரைக்கும் பெறாமலேயே அங்கு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றால் நன்று, நடக்கட்டும் என்பதாக சொல்லிவிட்டு, இங்கே நாம் கொடுக்காமல் விட்டுவிட்டோம் என்றால், அதுவும் எப்படி மேல் உலகம், விண்ணகம், மோட்சம் என்றெல்லாம் சொல்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு இடம், அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை என்கின்ற ஒரு செய்தி நமக்கு உறுதியாக தெரிந்துவிட்டது என்றாலும் கூட ஈதலே நன்று, கொடுத்தலே நன்று. ஆக இங்கு எவரும் மேலுலகம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, நம்ம கொடுக்கலன்னா நரகத்துக்கு போயிடுவோம், கொடுத்தா விண்ணகத்துக்கு போவோம், இப்படிப்பட்ட கணக்கு பார்த்து கொடுத்தல் என்பது கொடுத்தல் அல்ல. மாறாக மேலுலகம் இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி நமக்கு என்ன, ஆனால் இங்கு நாம் கொடுத்து உதவ வேண்டும். அதான் ஒரு இறையில் அறிஞர் சொல்வார், நாம் அன்பு செய்ய வேண்டும், அந்த அன்பும் எப்படிப்பட்டதாக இருந்தால் அது உச்சமாக இருக்குமாம், கடவுளே இல்லாதது போன்று நாம் அன்பு செய்ய வேண்டும், கடவுள் இல்லை என்றாலும் அன்பு செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு உச்சமாக அவர் சொல்வார். கடவுள் இருக்கிறார், அவர் அன்பு செய்கிறார், அவர் அன்பாக இருக்கிறார், இதெல்லாம் ஒரு செய்தி, இதை நாம் ஏற்கிறோம். ஒருவேளை இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் நடுவிலும் என்ன செய்தி வருகிறது? எப்பா, நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க, சரி, அது உங்களுடைய முடிவு, ஆனால் அன்பு செய்வதை விட்டுவிட வேண்டாம். அப்போ கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களே அன்பு செய்வதை விட்டுவிட வேண்டாம், கொடுத்தலை விட்டுவிட வேண்டாம், உதவுதலை விட்டுவிட வேண்டாம் என்றால், இங்கு கடவுள் இருக்கிறார் என்று நம்பிக்கொண்டு, கடவுள் தான் எல்லாரையும் படைத்தார் என்று எண்ணிக்கொண்டு, ஆனால் கடவுள் விரும்புகிற அந்த கொடுத்தல் தன்மை நாங்கள் செய்ய மாட்டோம் என்றால் இது என்ன? இதில் எது நாத்திகம், எது ஆத்திகம் என்கிற கேள்வியெல்லாம் இங்கே எழுகிறது. எனவே இங்கு கொடுத்தல், அது வழங்குதல், பகிர்தல், எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அதற்கான செயல்பாடுகளை செய்தல், இவை எல்லாம் தான் ஈகை. அந்த ஈதல் செய்யப்படுகின்ற காலை இருக்கிறதே, அந்த காலை தான் சிறந்த காலை. அப்படி இல்லை, அந்த காலை வேளையில் நம்ம அந்த கொடுத்தலை செய்யாமல் விட்டுவிட்டோம் என்றால் அது, அதை நினைத்து பார்க்கின்ற பொழுதெல்லாமே நமக்கு துயர்தான், துன்பம்தான் என்று பார்க்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் காலை. திருப்பலியிலே வருகை பாட்டுக்கு ஒரு பாடல் பாடுவாங்க இல்லையா? காலை இளம் கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. நல்ல ஒரு பாட்டு, நல்ல ஒரு இசை, காலை, அதெல்லாம் வருகிறது. என்ன அந்த துதிக்க அப்படிங்கிற இடத்துல என்ன போட்டிருக்கலாம்? புகழ. அப்போ காலை இளங்கதிரே நீ கடவுளை புகழ எழு என்று பாடலாம். அருமை. இனி எழுதுகிறவர்கள் எல்லாரும் இதையும் கணிப்பில் எடுத்துக்கொண்டு எழுத அன்போடு வேண்டுகின்றோம். காலை என்பது ஒரு தனித்தமிழ் சொல். இதற்கு மாற்றாக என்ன சொல்லிடுறாங்க? மார்னிங், அதுவும் குட் மார்னிங்
அப்படி சொல்கிறது ஒரு பெருமைக்குரிய ஒரு செயலாக அவங்க பார்க்குறாங்க. ஆக அதை போன்று இன்னும் கொஞ்சம் ஒரு நையாண்டித்தன்மையில் வருது காத்தால. சென்னை பகுதியெலாம் காத்தால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, காலை. ஆக மார்னிங் என்பதன்று, அது காலை. அப்போ இந்த காலையிலேயே அதிகாலை, விடியற்காலை, இப்படியெல்லாம் சொற்கள் இருக்கின்றன. அருமையாக நாம் அதை பயன்படுத்தலாம். இதில் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். தமிழர்கள் பொதுவாக தமிழ் உணர்வோடு சொல்ல வேண்டிய செய்தி வணக்கம். இந்த காலை வணக்கம், நண்பகல் வணக்கம், மாலை வணக்கம், இரவு வணக்கம், இதெல்லாம் தமிழர்களுக்கு கிடையாது. ஆனால் இது மேலை நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட் அப்படிங்கிறாங்க. நமக்கு எல்லா பொழுதுமே நல்ல பொழுதுதான், வணக்கம், நன்று. இதை நாம் மனத்தில் கொள்வோம். எனவே அவர்கள் குட் மார்னிங் சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு ஐயா வணக்கம், அம்மா வணக்கம் என்று நாம் சொல்லலாம், நன்று. இந்த செய்திகளை நாம் உள்ளடக்கி கொண்டு இங்கே நாம் பார்க்கின்றோம். அதாவது விருந்தினர்களுக்கு விருந்து கொடுக்காத அந்த பகல் அது கொடுமையானது. கணவன் மனைவி அன்போடு தழுவிக்கொள்ளாத அந்த இரவு அது கொடுமையானது. அதை போன்று தேவையில் இருக்கிற ஒருவருக்கு தேவையை அறிந்து உதவாத அந்த காலை அது கொடுமையானது. இந்த பொழுதுகளை எல்லாம் நல்ல பொழுதுகளாக மாற்றுவதுதான் அறிவுடையவர்களே செயல். இதை திரிகடுகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏற்போம், அதன் வழியில் நாம் நடப்போம் என்று உறுதியேற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.